அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். உலகினுடைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். பங்களாதேசத்தில் போராட்டத்தால் மூடப்பட்ட கல்வி நிறுவனங்கள், பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பங்களாதேசத்தில் ஒரு மாதத்துக்கு பின்னர் பள்ளிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட்டு அங்கு மாணவர்கள் பாடசாலைகளுக்கு சமூகம் அளித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பங்களாதேசத்தில் 30% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மிக பெரும் போராட்டம் வெடித்தது. ஜூன் மாதம் வெடித்த இந்த போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டு நாடு முழுவதும் மிக பெரும் பதற்றம் ஏற்பட்டதால் கடந்த மாதம் 17ஆம் தேதி அங்குள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டன. இதனையடுத்து பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகும் வரை போராட்டம் நடைபெறும் என அறிவித்த போராட்டத்தை மாணவர்களும் மக்களும் தீவிரப்படுத்தியிருந்தார்கள். மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்ததால் கடந்த 5ஆம் தேதி ஷேக் ஹசீனா பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறினார். இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதுடன் பொருளாதார நிபுணர் முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசும் அமைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாட்டில் இயல்பு நிலை மெல்ல மெல்ல திரும்பியுள்ளது. எனவே பள்ளிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களை மீண்டும் திறக்க இடைக்கால அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி 18ஆம் தேதி முதல் கல்வி நிறுவனங்களை திறக்குமாறு கடந்த 15ஆம் தேதி கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டது. அதன்படி ஒரு மாதத்துக்கு பின்னர் நாடு முழுவதும் நேற்று பள்ளிகள் உட்பட கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் இயங்குவதாகவும் மேலும் அங்கு இயல்பு நிலை படிப்படியாக திரும்புவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. பிரித்தானியாவின் வடக்கு அயர்லாந்தின் முக்கிய பகுதியில் 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட ஆபத்தான வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் 400 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் வெளியேறவும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதனால் சுமார் 480 குடியிருப்புகளில் உள்ள மக்கள் பாதிப்புக்குள்ளானார்கள். 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனை அகற்ற குறைந்தது 5 நாட்களாவது தேவைப்படும் என குறிப்பிட்டுள்ள அவர்கள் இராணுவத்தில் இருந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார்கள். வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட பகுதியில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதசாரிகள் மற்றும் வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அப்பகுதி குடியிருப்பாளர்களுக்கு என அவசர உதவி மையம் ஒன்றும் அமைக்கப்பட்டு உதவிகள் முன்னெடுக்கப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட நிலையில் சனிக்கிழமை பகல் 10 மணிக்கு அப்பகுதி மக்களை வெளியேற்ற தொடங்கினார்கள். இன்னும் சில நாட்கள் தேவைப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இராணுவ அதிகாரிகள் உட்பட பல்வேறு அமைப்புகள் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களுக்கு மன்னிப்பு கோருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கண்டெடுக்கப்பட்டுள்ள வெடிகுண்டானது தற்போதும் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவே வெடிகுண்டு நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இது இறுதி வாய்ப்பு என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்டன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்து வரும் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதி வாய்ப்பாக இது இருக்கலாம் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்டன் தெரிவித்துள்ளார். காசா போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதற்கு ஆண்டனி பிளிங்டன் நேற்று இஸ்ரேலை வந்தடைந்தார். இதன்போது இஸ்ரேலிய அதிபர் ஐசக் ஹெர்ஷோக் உடன் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இது ஒரு முக்கியமான தருணம். கைதிகளை வீடு திரும்பச் செய்யவும் சமாதானத்தை ஏற்படுத்தவும் நீடித்த அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்துவதற்கான சிறந்த பாதையில் அனைவரையும் அழைத்துச் செல்வதற்கான சிறந்த மற்றும் கடைசி வாய்ப்பாக இது இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி பேச்சுவார்த்தைகளின் போது இஸ்ரேலின் நிலைப்பாட்டை வலுப்படுத்த காசாவில் அதன் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை சமீபத்தில் இராணுவத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காசா பகுதியில் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான அடக்குமுறை, சர்வதிகாரம் மற்றும் வன்முறை கொள்கைகளை இஸ்ரேல் தொடர்வதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளதுடன் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாத பொதுமக்களுக்கு எதிராக இஸ்ரேல் வேண்டுமென்றே வன்முறை செயல்களை தொடர்வதாகவும் வன்மையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விண்வெளி குறித்து உலகின் முக்கிய நாசா தொடர்ச்சியாக பல்வேறு ஆய்வுகளை நடத்தி வருகின்றது. குறிப்பாக விண்வெளியில் இருந்து பூமிக்கு ஏற்படும் ஆபத்துக்கள் குறித்து நாசா நிறுவனம் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாசா நிறுவனம் சிறுகோள் குறித்து முக்கியமாக ஆய்வு செய்து வருகின்றார்கள். விண்வெளியில் சிறிதும் பெரிதுமாக எண்ணிலடங்காத பாறைகள் சுற்றி வருகின்றன. இதனை அவர்கள் சிறுகோள் என குறிப்பிடுகின்றார்கள். இந்த நிலையில் 620 அடி உயரமான கட்டடத்தின் அளவுள்ள ஒரு சிறுகோள் பூமிக்கு மிக அருகில் வரவுள்ளது என்ற அதிர்ச்சி தகவலை நாசா தெரிவித்துள்ளது. பூமியிலிருந்து 28,50,000 மைல்கள் தொலைவில் இந்த JB-33 என்ற இந்த சிறுகோள் கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
ஒரு மணி நேரத்திற்கு 24,779 மைல் வேகத்தில் பயணித்து வரும் இந்த சிறுகோள் நிலவை விட 3 மடங்கு தொலைவில் இருந்தாலும் ஒப்பீட்டளவில் பூமிக்கு மிக மிக நெருக்கத்தில் வரவுள்ளது. இந்த சிறுகோளை நாசா உன்னிப்பாக கவனித்து வருவதுடன் இதன் காரணமாக பூமிக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா என்பது தொடர்பிலும் தீவிர ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாசா நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல் உலக மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசுமுறை பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் 23ஆம் தேதி உக்ரைனுக்கு செல்கின்றார். ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் 23ஆம் தேதி உக்ரைன் செல்வது குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் பிரதமர் மோடி ரஷ்யா சென்றிருந்தார். ஐரோப்பிய நாடுகளிடையே பெரும் சலசலப்புகளை இது ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் ரஷ்ய போர் தொடங்கியதற்கு பின்னர் முதல் தடவையாக அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி 23ஆம் தேதி உக்ரைனுக்கு செல்கின்றார். முதலில் வரும் 21ஆம் தேதி போலாந்துக்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி 2 நாட்களுக்கு பின்னர் 23ஆம் தேதி போரினால் பாதிக்கப்பட்ட உக்ரைனுக்கு செல்ல உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு செயலாளர் தன்மயாலால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை 23ஆம் தேதி உக்ரைனுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கின்றார். இது ஒரு முக்கிய மற்றும் வரலாற்று பயணமாகும். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய பிரதமர் ஒருவர் உக்ரைனுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். இந்த பயணம் இரு நாட்டு தலைவர்களுக்கிடையான சமீபத்திய உயர்மட்ட தொடர்புகளின் அடிப்படையில் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கடந்த ஜூன் மாதம் இத்தாலியில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது போருக்கான தீர்வு பேச்சுவார்த்தை தான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என மோடி ஜெலன்ஸ்கியிடம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் கடற்படை பயிற்சி கப்பலான பிளான்ஸ் போலாங் அதன் மிட்ஷிப்மேன்களின் கடலுக்கு செல்லும் பயிற்சி பணியின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் நவம்பர் பிற்பகுதிக்கிடையில் இந்த விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளதாக சீன கடற்படை தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மூத்த கர்னல் ஜாங் ஷியோபின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் வியட்நாம், இந்தோனேசியா, சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் தொழில்நுட்ப நிறுத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பணி மற்றும் மிட்ஷிப்மேன்களின் தொழில்முறை திறன்களை மேம்படுத்துவதை இந்த பயணம் நோக்கமாக கொண்டுள்ளதாக சீனா தெரிவித்துள்ளது. இந்த பயணமானது சீன கடற்படை மற்றும் இலக்கு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையே பரிமாற்றங்கள், ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நம்பிக்கையை வலுப்படுத்த முயல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் மூத்த இராணுவ அதிகாரி இந்த முன்முயற்சியானது பகிரப்பட்ட எதிர்காலத்துடன் கூடிய கடல்சார் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு சீனாவின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் எனவும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக ஹமாஸ், ஹிஸ்புல்லா, கவுதி படைகள் ஏற்கனவே தீவிரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ஈராக்கிலுள்ள இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் இஸ்ரேல் இராணுவத்துக்கு எதிராக மிக கடுமையான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இவர்கள் இஸ்ரேலிய இராணுவ இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஒரு கடுமையான தாக்குதலில் காசாவில் பாலஸ்தீன குடிமக்கள் மீது இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய படுகொலைகளுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்களை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக ஈராக்கினுடைய இஸ்லாமிய இயக்கம் தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் படுகொலைகள் நிறுத்தப்படும் வரை தங்களுடைய தாக்குதல்களும் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலின் கூட்டாளிகளின் இராணுவ தளங்கள் மீது தொடர்ச்சியாக இருக்கும் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். தெற்கு லெபனானுக்குள் ஊடுருவ முயன்ற இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கும் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையில் மிக கடுமையான துப்பாக்கிச் சண்டை இடம்பெற்றுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள கோர்ஷ் கடாப் ஜனா பகுதிக்குள் இஸ்ரேலிய படையினரின் குழு ஒன்று இரகசியமாக ஊடுருவல் முயற்சியை மேற்கொண்டார்கள். இதனை முன்கூட்டியே தங்களுடைய உளவு பிரிவினர் மூலம் அறிந்து கொண்ட ஹிஸ்புல்லாக்கினர் அங்கு தங்களுடைய போராளிகள் மூலம் மிக கடுமையான பதிலடியை கொடுத்துள்ளார்கள். துப்பாக்கிச் சண்டை நடைபெற்ற சம நேரத்தில் பீரங்கிகள், ராக்கெட் குண்டுகளினாலும் இஸ்ரேல் இராணுவத்தினரை குறிவைத்து மிகப்பெரிய இழப்பை ஹிஸ்புல்லா ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். ஒரு கட்டத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய எதிர்ப்பை சமாளிக்க முடியாத இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் ஊடுருவல் முயற்சியை கைவிட்டு தங்களுடைய நிலைகளுக்கு மீண்டும் விரட்டியடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஹிஸ்புல்லாவின் கடுமையான தாக்குதல் காரணமாக லெபனானுக்குள் ஊடுருவ முயன்ற சிறப்பு படையணியில் பலர் உயிரிழந்திருந்ததாகவும் பலர் காயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது.
அத்துடன் ஸ்டெல் இராணுவத்தினரின் கவச வாகனங்கள், இராணுவ ட்ரக்குகள் என்பனவும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அண்மைய சில நாட்களாக லெபனான் ஸ்டெல் எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் ஸ்டெல் இராணுவத்தினர் லெபனானுக்குள் ஊடுருவும் என்ற சம்பவம் மேலும் வடக்கு ஸ்டெல் லெபனான் எல்லையில் கடுமையான பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கும் பிரதான செய்தி நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பார்ந்த கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.